சகோதர சகோதரிகளே, தம்பிகளே, தங்கைகளே, உங்களுக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய ஒரு நாடகத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். ஐயா அம்மா கேளுங்க, தம்பி தங்க கேளுங்க, அங்க இங்க உட்காந்து நான் சொல்லறத கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்களே, இயேசு சாமி கதைய கேளுங்களே. நீங்க கேளுங்க கேளுங்க கேளுங்களே, இயேசு சாமி கதைய கேளுங்களே. Once upon a time, பெத்லெஹேம் ஊரிலே இயேசு சாமி பிறந்து விட்டாரே. அந்த கதையை நாங்க சொல்ல வரோங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. Once upon a time, பெத்லெஹேம் ஊரிலே இயேசு சாமி பிறந்து விட்டாரே. அந்த கதையை நாங்க சொல்ல வரோங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. எங்களுடைய கதை, இளம் பெண் மரியாள் யோசேப்புக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் தேவதூதன் அவள் முன் தோன்றினான். மரியாள் குழம்பி போனாள். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீ ஒரு குமாரனை பெற்றிடுவாய், அவனை இயேசு என்று பெயரிடுவாய். நீ ஒரு குமாரனை பெற்றிடுவாய், அவனை இயேசு என்று பெயரிடுவாய். தேவதூதர் விளக்கி கூறிய பின் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். சித்தம் செய்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தத்தின் வாரியே அப்படியே ஆகட்டும். சித்தம் செய்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தத்தின் வாரியே அப்படியே ஆகட்டும். யோசேப்பு மரியாள் கற்பம் தரித்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட பின், இல்ல 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 இல்ல, மேரி என்னோட மனைவி இல்லை. இல்ல 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 இல்ல, அந்த பிள்ளை என்னோட இல்லையே. யோசேப்பு மரியாள் ஒதுக்கிவிட்ட எண்ணினான். இப்படி சிந்தித்து நித்திரைக்கு போனான். ஆனால் அந்த ராத்திரி கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் தோன்றினான். நீ சொன்னால் போதும் கேட்பேனும், சித்தத்தின் படியே நடப்பேன். உம் சத்தத்துக்கு நான் கேட்பேன் என் தேவதூதரே. நீ சொன்னால் போதும் கேட்பேனும், சித்தத்தின் படியே நடப்பேன். உம் சத்தத்துக்கு நான் கேட்பேன் என் தேவதூதரே. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட்ட வேண்டும் என்று அகஸ்தராயனான் கட்டளை பிறந்தது. யோசேப்பு கர்ப்பிணியான மரியாளும் பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். பொறுப்படு பொறுப்படு, அந்த பிள்ளை பிறக்க போது பொறுப்படு. பொறுப்படு பொறுப்படு, இயேசு சாமி பிறக்க போறாரு. பொறுப்படு பொறுப்படு, அந்த பிள்ளை பிறக்க போது பொறுப்படு. பொறுப்படு பொறுப்படு, இயேசு சாமி பிறக்க போறாரு. நம்ம ராஜா பிறக்க போறாரு. எழுந்து பெத்தேலுக்கு போ. இடம் இல்ல, உங்களுக்கு இடம் இல்ல. பெத்லெகேம் அடைந்த பின் தங்க இடம் தேடினார்கள். இடம் இல்லை என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு வழி அந்த மாட்டுக் கொட்டாய் தான் இருந்தது. நான் யாரை நம்புவேன், நான் எங்க தான் போவேன். நான் யாரை நம்புவேன், நான் எங்க தான் போவேன். என்கிட்ட இடமில் இல்லை, ஏமாத்தி போட்டு நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. இப்போது நான் எங்க தான் போவேன். என்கிட்ட இடமில் இல்லை, ஏமாத்தி போட்டு நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. இப்போது நான் எங்க தான் போவேன். எங்களுக்கு ஒரே வழி மாட்டு கொட்டாய் தான். எங்களுக்கு ஒரே வழி மாட்டு கொட்டாய் தான்.
மேய்ப்பர்கள் வயவெளியில் தங்கி இராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் தோன்றினான். தேவனின் தூதன் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூறுவது. அந்த பெத்லகேம் ஊரிலே மாட்டுக்கொட்டால் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நான் தேவனின் தூதன் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூறுவது. அந்த பெத்லகேம் ஊரிலே மாட்டுக்கொட்டால் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். ஓஹோ, பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்து விட்டார். பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்நேரத்திலே பரமசேனை தீரர் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. தீவிரமாக தேவதூதர்கள் அவர்களை விட்டு போன பின்பு மேய்ப்பர்கள் பெத்லகேமில் மரியாள் யோசேப்பும் அந்த குழந்தை இயேசுவையும் கண்டார். புதிதாக பிறந்த குழந்தையை 3 சாஸ்திரிகள் காண வந்தார்கள். இதை ஹேரோட் ராஜா கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட பின் ஹேரோட் சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து விசாரித்து அனுப்பினான். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை காண பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இது நல்ல செய்தியே இல்ல. கண்டிப்பா அவனை நான் கொன்னிருவேன். ஏன்னா நான் ஒண்டிதான் ஆட்சியாளனும். நான் தான் ஹேரோட் ராஜா. அந்த பிள்ளையை நான் கொன்னிருவேன். சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், இயேசுவே. சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், இயேசுவே. பின்பு சாஸ்திரிகள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியில் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஹேரோத் என்றால் மரணம், மரணம். ஹேரோத் என்றால் மரணம், மரணம். வேண்டாம், 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 ஹேரோத் பக்கம் வேண்டாம். போவோம், 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 நம் மேசியா பக்கம் போவோம். வேண்டாம், 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 ஹேரோத் பக்கம் வேண்டாம். போவோம், 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 நம் மேசியா பக்கம் போவோம். ஹேரோத் என்றால் மரணம், மரணம். ஹேரோத் என்றால் மரணம், மரணம். சித்த கில்லா, அதன் பின் மரியாள் யோசேப்பு அந்த குழந்தை இயேசு ஒன்றாக சந்தோஷமாக இருந்தார்கள். இதோ நம் ஒருமித்து வாழுவது யோசேப்பு மரியாள் இயேசுவுமே. இதோ நாம் ஒருமித்து ஜீவிப்பது நிச்சய குடும்பம் இதுதான்.
சகோதர சகோதரிகளே, இப்படியாக தான் இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார்.